ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. வேல்மாறல். வேல்மாறலை பாராயணம் செய்தால் கை மீது பலன் கிடைக்கும். அதிவேகமாக நமக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மகா மந்திரம் அப்படின்னா வேல்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத ஒருத்தங்க சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு அம்மா வயதானவங்க, அவங்களுக்கு வேல்மாறல் அப்படின்னா என்னன்னே தெரியாது. வேல்மாறல் அப்படின்னா என்னன்னே தெரியாத அந்த அம்மா வேல்மாறல் அப்படிங்கிற இந்த பகுதியை பார்த்துட்டு, அதாவது முதல் அடியை 6 முறை சொல்லி மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுருக்காங்க. முதல் அடியை 6 முறை மனப்பாடமாக பண்ணி முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுருக்காங்க. அவங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் நடைபெற்றிருக்குது. அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கடந்த ஒரு 2 வருடமாகவே பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு சரியான ஒரு பதில் இல்லை. பையனுக்கு பொண்ணை பிடிக்குது, ஆனால் பெண் வீட்டிலேருந்து எந்த ஒரு சம்மதமும் சொல்லலை. 6 மாதமாக எந்த பதிலும் சொல்லாத பெண் வீட்டாரிடமிருந்து அடுத்த நாளே பதில் வந்திருக்குங்க. அதாவது இந்த அம்மா வேல்மாறல் பாராயணம் செஞ்ச மனப்பாடம் பண்ணி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சதற்கு அடுத்த நாளே பெண் வீட்டுக்காரங்கக்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கு. எங்களுக்கு சம்மதம், வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டவுடனே அந்த அம்மாவுக்கு முருகன் மீது அளவு கடந்த நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. ஒரு அடியை பாராயணம் செய்ததற்கே இத்தனை அதிசயத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை நடத்தி கொடுத்துருக்காரு. 16 அடியும் நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தோம். அதாவது முழுவதுமாக நம்ம பாராயணம் செஞ்சுருந்தோம். அவங்களுக்கு இதில் எத்தனை அடி இருக்குது அப்படின்னு கூட தெரியாது. ஒரு அடியை பார்த்துருக்காங்க, அதை எப்படியும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. 6 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க நினச்சது, இந்த கொஞ்சமாக நம்ம மனப்பாடம் பண்ணி சொன்னதுக்கே நமக்கு இத்தனை சிறப்புகள் கிடைத்திருக்கு. இதை முழுவதுமாக நம்ம சிறந்த முறையில் பயபக்தியோடு சொன்னால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தான் அவங்களுடைய கேள்வி. அவங்க சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் அதனால் ஏற்பட்ட அதிசயத்தை அவங்களால எப்படி சொல்கிறது, அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷமாயிருச்சு. அவங்க சொல்கிறப்ப கேட்குற எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வேல்மாறல் பாராயணம் செய்தால் நிச்சயமாக நமக்கு முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க சொல்கிறத கேட்குறப்ப நமக்கு வேல்மாறல் அப்படிங்கிறது அதிசயம், அற்புதம், நமக்கு ஒரு அருமருந்து, மகா மந்திரம் அப்படின்னு தான் தோணுது. வேல்மாறலை ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க பிரச்சனை தீர்வதற்காக பாராயணம் செய்து முருகனை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். வேல்மாறலுடைய 4ஆம் அடியை இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம், பாராயணம் செய்யலாம். வேல்மாறலை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி வழிபாடு செய்யுங்க. அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. எப்போவுமே வேல்மாறலை நம்ம பாராயணம் பண்ணுறப்ப இந்த அடியை 3 முறை சொல்லணுமுங்க. இந்த அடியை வேல்மாறலை பாராயணம் செய்கிறப்ப தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு மனம் எப்பெல்லாம் சங்கடமாக இருக்கிறதோ, பயமாக இருக்கிறதோ, மன உறுத்தலாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் இந்த அடியை நம்ம 3 முறை சொல்லலாம். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனதுள்ளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனதுள்ளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே, வேலும் மயிலும் சேவலும் துணை, பனைக்கை முகப்பட கரட மத தவள்ள கஜ கடவுள் பதுத்து இடும் நிகழ்த்தும் முளை தேடிக்க வரமாகும், வேலும் மயிலும் சேவலும் துணை, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தம் எனதுலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனதுள்ளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. தினமும் ஒவ்வொரு அடியாக வேல்மாறலை பாராயணம் செய்து முருகப்பெருமானுடைய பேரருளை நாம் பெறலாமுங்க. முருகனுடைய இந்த வேல்மாறலை நாம் பாராயணம் செய்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்குங்க.
நம்ம சேனலை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.